அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜூரம் அவனை விட்டது என்றார்கள். யோவான் 4:52. ஹீலிங் மினிஸ்ட்ரிக்கு தேவையான முதலாவது ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம ஆண்டவர் நம்மளை அனுப்பணும். அதாவது பிதாவாகிய தேவன் நம்மளை அனுப்பணும். ஸோ அதுக்கு ஒரு முன்மாதிரியாக தான் இயேசு கிறிஸ்துவ அவர் அனுப்பினார். அவர் அனுப்பும் பொழுது குமாரனாக அனுப்பினார். ஏன்னா குமாரனும் பிதாவும் எப்பொழுதும் ஒன்றாகவே இருக்கிறார்கள். அதனால தான் சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸை அவங்க பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவர் பார்த்திங்கன்னா அந்த சைன்ஸ் அண்ட் வண்டர்ஸ் என்று சொல்வது இந்த வசனத்துக்கு பெர்ஃபெக்டாக பொருந்தும். சைன்ஸ் என்பது அந்த டைம், அண்ட் வண்டர்ஸ் என்பது அந்த டைமில் நடக்கிற அந்த மிராக்கிள். ஸோ 7ஆம் மணி நேரத்தில் ஆண்டவர் பெர்ஃபெக்டாக அந்த ஜூரம் நீங்குகிற மிராக்கிளை எப்படி பண்ணார்னா, ஒன்றுமே இல்லை, பிதா இவரை அனுப்பினது போல் இவர் தன்னுடைய வார்த்தையை அனுப்பினார். அந்த வார்த்தை சென்று அந்த மகனுடைய ஜூரத்தை நீக்கி போட்டது. ஆண்டவருக்கு பிரியமான வார்த்தைகளை, நாம் பிதாவுக்கு பிரியமான வார்த்தைகளை பேசும்பொழுது பிதா நம்மை அனுப்புவார். ஏன்னா விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் எல்லாமே கூடும்னு எழுதப்பட்டிருக்கு. நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய். ஸோ யார் வேணால் ஹீலிங் பண்ணலாம். பிலீவ் பண்ணணும். ஃபுல் ரிப்பென்டன்ஸோட மனம் திரும்பி விசுவாசிக்கணும். அப்பொழுது நிச்சயமாக ஹீலிங் மினிஸ்ட்ரியில் கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஆமென்.